அக்கா ஒரு 500 ரூபா இருந்தா அக்கா. என்ன ரேஸ்மா திடீர்னு? இல்லக்கா குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அவரு வேற வீட்டுல இல்லையா, அதான் கேட்டேன். சரி நான் வந்துடுறேன். ரேஸ்மா இதுல 1000 ரூபா இருக்கு. அக்கா 500 ரூபா போதும். பிள்ளைய தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போறேன். முன்ன பின்ன ஆனா என்ன செய்யுது, நீ போயிட்டு வா. சரி. ஏமா அழுதுட்டு இருக்க? ரேஸ்மா குழந்தைக்கு எப்படி இருக்கு? பரவாயில்லக்கா. பரவாயில்லையா? பார்த்து சுதனமா வச்சுக்க வேணாமாடா? ஏண்டி பிள்ளை எதுக்கு அவகிட்ட குடுக்குற? அவள் இத்தனை வயசாகி பிள்ளை இல்லாம இருக்கா, அவகிட்ட நீ பிள்ளைய குடுக்கலாமா? ஏன் பாட்டி ஹாஸ்பிடல் போக நீயா காசு கொடுத்த? அவங்க தானே காசு கொடுத்தாங்க. காசு கொடுத்தாப்புல மலட்டுச்சிருக்கிட்ட நீ பிள்ளைய குடுக்கலாமா? பாடி உள்ள. கடவுள் எனக்கு ஒரு குழந்தைய கொடுத்திருந்தா இவங்கிட்ட எல்லாம் நான் பேச்சு கேட்டிருக்க தேவையில்லைல. எல்லா பாவம் பண்றவங்களுக்கு எல்லாமே கிடைச்சிட்டு இருக்கு. ஆனா எந்த கெடுதலும் நினைக்காத நமக்கு ஏன் கடவுள் இப்படி சோதனை கொடுக்குறான்னு தெரியல. நமக்கும் கிடைக்கும், ஆனா அது கொஞ்சம் காலம் ஆகும். இங்க பார், உனக்கு குழந்தை இல்லைன்னு நான் ஏதாவது சொன்னா மட்டும் தான் நீ கஷ்டப்படணும். அடுத்து 1000 பேசான்னு நினைச்சிட்டு நீ அதை நினைச்சு கஷ்டப்பட்டு இருக்காத. விடுமா, பாத்துக்கலாம்.